சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னாச்சு அர்ஜுன்? லைன் கிடைக்கல மலர். சரி, நீ டென்ஷன் ஆகாத. முதல்ல நாம அந்த லொகேஷனுக்கு போலாம். அங்க போயிட்டு ஒரு தடவை கால் ட்ரை பண்ணி பாப்போம். மலர், ஒரு நிமிஷம். என்ன அர்ஜுன்? இல்ல, லொகேஷன் அவங்களோட சிக்னல் பேஸ் பண்ணி மாறிட்டே இருக்கும்ல. ஒருவேளை அப்ப பார்க்கும்போது அந்த ஏரியால இருந்திருக்கலாம். இப்பவும் அதே ஏரியால தான் இருப்பாங்கன்னு எப்படி கன்ஃபார்மா சொல்ல முடியும்? இரு, நான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சொல்லு அர்ஜுன். டேய், நீ சொன்ன ஏரியாவுக்கு பக்கத்துல தான் இப்ப நான் இருக்கேன். அந்த நம்பருக்கு நான் ஃபோன் ட்ரை பண்ணேன், ஆனால் லைன் கிடைக்கல. ஆள் யாருன்னு தெரியாததால கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுல்ல, அதான் இன்னொரு வாட்டி வெரிஃபை பண்ணுறதுக்காக கால் பண்ணேன். இப்போவும் அந்த நம்பர் அதே லொக்கேஷனில் தான் இருக்கா, அதே ஏரியா தான் காட்டுதான்னு ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணி சொன்னேன். டேய், 1 மினிட்ல செக் பண்ணிட்டு சொல்கிறேன்டா. அர்ஜுன், சொல்றா. நீ ஆக்சுவலி கரெக்டாக தான் கெஸ் பண்ணியிருக்க. அவனோட லொகேஷன் அதுக்கப்புறமா மாறி இருக்கு. அப்படியா? இப்போ எங்கே இருக்கு? இப்போ இருக்க சிக்னல் இருந்து கிராஸ் ஆகி ஒரு 400 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்க ஏடிஎம் கிட்ட இருக்கான். நான் உனக்கு அவனோட லைவ் லொகேஷன் அனுப்புறேன், உனக்கு ஹெல்ப்பா இருக்கும். ஓகேடா மச்சான், நீ சீக்கிரம் அனுப்ப, நான் பாத்துக்கிறேன். ஓகேடா. மலர், சீக்கிரம் வண்டியில ஏறு. என்னாச்சு அர்ஜுன்? அவன் இன்னும் அந்த ஏரியாக்குள்ளே தான் இருக்கான். அவன் வேற எங்கேயாவது போறதுக்குள்ள நாம அவனை தேடி கண்டுபிடிச்சாகணும். ஏறு. என்னாச்சு அர்ஜுன்? இந்த இடமா? இப்ப அவன் யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அர்ஜுன்? அதான் மலர் யோசிக்கிறேன். பக்கத்துல எங்கேயோ ஏடிஎம் இருக்குன்னு சொன்னா, அதான் எங்கன்னு பாத்துட்டு இருக்கேன். அர்ஜுன், நான் இந்த பக்கம் போய் அங்க இருக்கிறவங்க கிட்ட ஏடிஎம் எங்க இருக்குன்னு விசாரிக்கிறேன். சந்தேகப்படுற மாதிரி யார் இருந்தாலும் நான் உன்கிட்ட சொல்றேன். சரியா? கேர்ஃபுல். நான் இந்த பக்கம் போய் விசாரிக்கிறேன். ஹலோ பரந்தாமா, நல்லா இருக்கியாப்பா? டேய், யாரா அது? யாரா? தெரியலடா, ஏதோ புது நம்பரா இருக்கு. போன் ஆன் பண்ணி கொஞ்ச நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ள யாரா உனக்கு கால் பண்றா? டேய், எதுக்குடா ரிஸ்க்? அட்டெண்ட் பண்ணாத, கட் பண்ணிட்டு பாக்கெட் வைடா. டேய், யாரா நீ? என்னடா வேணும் உனக்கு? நிக்கிதாவை தெரியுமா? அண்ணே, யாருண்ணே அவன்? போலீஸா இருக்குமோ? உங்களை தாண்டா கேக்குறேன். நிக்கிதாவை ஏன்டா கொன்னீங்க? சொல்லு. ஏய், 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 நில்லா. ஏய், அர்ஜுன், அர்ஜுன் எங்க போற? பாத்துட்டேன். அண்ணா, சொல்லுமா. அந்த வண்டியை ஃபாலோ பண்ணி போங்கண்ணா. உட்காருமா. சீக்கிரம் அண்ணா. சீக்கிரம்.
அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம்ண்ணா. ஏன்பா கொஞ்சம் பார்த்து வரக்கூடாதா? உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? இல்ல மெதுவா வர்றது இல்லையாப்பா? இல்ல எனக்கு எதுவும் ஆகல. அண்ணா நிப்பாட்டுங்கண்ணா, நிப்பாட்டுங்க. அர்ஜுன், அர்ஜுன் என்னாச்சு அர்ஜுன்? ஒண்ணு இல்ல மலர், நீ பயப்படாத. பைக்ல வரும்போது ஒரு குழந்தை குறுக்க வந்துருச்சு. நான் சடனா பிரேக் அடிச்சதுல கிட்ட விழுந்துட்டேன். அர்ஜுன் ரத்தம் வருது. வா ஹாஸ்பிடல் போலாம். வா. மலர் சின்ன அடிதான். நீ பாரு, ஹாஸ்பிடல் போற அளவுக்குலாம் எதுவும் இல்ல. நீ டென்ஷன் ஆகாத. தம்பி என்ன மன்னிச்சிருங்க தம்பி. என்னோட குழந்தை தான். நான் கொஞ்சம் வேலையா இருந்ததுனால பார்க்காம விட்டுட்டேன். இல்ல பரவாயில்ல, குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. ச்சே, தப்பிச்சிட்டா மலர். விடு அர்ஜுன், நீ டென்ஷன் ஆகாத. அதான் நீ அவன் முகத்தை பார்த்துட்டல்ல, எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல டாக்டர் கிட்ட போலாம். உன் கையில ரத்தம் வந்துட்டே இருக்கு. வா. சரி விடு பாத்துக்கலாம். பைக் எல்லாம் வேண்டாம். அத கட்டரும்ப அனுப்பி அப்புறமா எடுக்க சொல்லிடலாம். நீ வா, ஆட்டோல போலாம். வா வா. தேங்க்ஸ். பரவாயில்லப்பா, பார்த்து போ. நீ இப்படிலாம் கஷ்டப்படுறதுக்கு காரணமானவங்களே உன்னை காப்பாத்துவாங்கன்னு நீ இன்னும் நம்பி ஏமாந்துட்டு இருக்கிறதா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. தன்னோட புள்ளைய காப்பாத்துறதுக்கு அந்த செண்பகவள்ளியும் தன்னோட புருஷனை காப்பாத்துறதுக்கு அந்த மலரும் செஞ்ச சதியால தான் நீ இப்ப ஜெயில தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க. இன்னும் உனக்கு அர்ஜுனை பத்தியும் மலரை பத்தியும் சரியா தெரியல.